வடநாட்டில் ராமனை வைத்து லாபம் பார்த்தவர்கள் இங்கே முருகனை கையில் வைத்து ஆட்டம் போட பார்ப்பதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றஞ்சாட்டியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வட இந்தியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு இதனை தெரிவித்தார். ராமனை வைத்து லாபம் பார்த்தவர்கள் இங்கே முருகனை கையிலே வைத்து ஆட்டம் போடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது 2021ஆம் ஆண்டு வேலை கையிலே சுமந்து நடந்து பார்த்தார்கள், நடக்கவில்லை. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதை மீண்டும் அரங்கேற்ற பார்த்தார்கள், முடியவில்லை. ஆனால் தற்பொழுது காவடி என்கிறார்கள், வேல் என்கிறார்கள், அரோகரா என்கிறார்கள். நீங்கள் எந்த கூப்பாடு போட்டாலும் தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முதல்வருக்கு சொந்தமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன், எந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு வைத்துக் கொண்டு இவ்வளவு ஆட்டம் போடுகிற எடப்பாடியாக நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே நீதிபதி தான் கரூரிலே ஒரு கோயில் வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன தீர்ப்பு தெரியுமா? கோயிலில் இருக்கின்ற பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சரிக்கையில் இருந்தால்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும் என்ற தீர்ப்பை சொன்னவர் தான் இந்த நீதிபதி. உள்ளபடியே அந்த தீர்ப்பை எடப்பாடி மதிப்பதாக இருந்தால், முருகன் மீது அவ்வளவு பக்தி பாசம் எடப்பாடிக்கு இருந்தால், எச்சராஜா சாப்பிட்டு போட்ட எச்சரிக்கையில் நாளை காலையில சட்டையை கழட்டி உருண்டால் அவரை மதிக்க பாராட்ட நான் தயாராக இருக்கிறேன்.